1966 ராசாத்தி அம்மாள், அதாவது உங்களுடைய தாயாரை கருணாநிதி முறைப்படி திருமணம் செய்தாரா அல்லது ரகசியமாக திருமணம் செய்தாரா? அப்போ தயாளம்மாக்கு கருணாநிதி செஞ்சது பெண்ணிய விடுதலையா? சொல்லுங்கம்மா. ராசாத்தி அம்மாளுக்கு கருணாநிதி செய்ததுக்கு பேர் என்ன? எங்க ஊர்ல அது துரோகம். ஆனா அப்போ மறுப்பு கொடுத்தாரா கலைஞர்? பேப்பர்ல வந்ததா? அதாவது அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாரா இல்லையாமா? அப்போ துணை முதலமைச்சர் பதவிக்கு நீங்க தகுதி இல்லைன்னு யார் முடிவெடுத்தா? உங்களுடைய அண்ணன் அல்ல, ஒரு ஆண் எடுக்கிறான் அந்த முடிவை. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் பேசியதை பத்தி கனிமொழி எஜமானர்களுக்கு அடிபணிந்து ஏதோ செயல்படுறாரு பேசுறாருன்னு சொல்றாங்க. அவங்க எஜமானர்கள் சொல்லக்கூடியது RSS பாஜகவை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில கேள்விகள் நம்ம கேட்போம். இப்ப பெரியாரை நான் ஓரமா வச்சிடுறேன், சீமானியும் நான் ஓரமா வச்சிடுறேன். கனிமொழி அவர்கள்கிட்ட அவர்களுடைய கருணாநிதி தன்னோட தந்தையை பத்தி பேசுவோம். ஏன்னா திராவிடர் கழகத்துல இருந்து தானே வந்தார் அவரு. பெரியாருடைய சிந்தனைகள், பெரியாருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தானே அந்த இயக்கத்துல இருந்தார். அதன் அடிப்படையில் தானே இப்ப நீங்க திராவிட மாடல் ஆட்சி நடத்திட்டு வரீங்க. அப்ப நீங்க நடத்துறது திராவிட மாடல் ஆட்சின்னா நான் சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கலைஞரை பத்தி நான் இப்பவும் தப்பா பேசல. கலைஞர் முழுக்க முழுக்க பெரியாரின் கொள்கை, சிந்தனை ஆகியவற்றின் பின்பற்றித்தான் வாழ்க்கையை வாழ்ந்தாருங்கிறது தான் சொல்றேன். அது இந்த காலத்துக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு அவங்க முடிவு பண்ணட்டும். சரிங்களா? 1966 ராசாத்தி அம்மாள், அதாவது உங்களுடைய தாயாரை கருணாநிதி முறைப்படி திருமணம் செய்தாரா அல்லது ரகசியமாக திருமணம் செய்தாரா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. முறைப்படி கல்யாணம் பண்ணாரா? இரண்டாவது கேள்வி, அப்படி அவர் செய்த திருமணம் ஏற்கனவே ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அந்த மனைவிக்கு தெரியாமல் திருமணம் செய்யக்கூடாதுன்னு தெரியாதா? அப்ப செய்யலாங்கிறது திராவிடருடைய கொள்கையா? அதுதான் பகுத்தறிவா? சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அந்த மனைவியுடைய ஒப்புதல் இல்லாமல், அந்த மனைவியிடம் விவாகரத்து பெறாமல் இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது, இது பெண்களுக்கான பாதுகாப்பு உரிமைக்குள்ள வருது இல்லையா? அப்போ தயாளம்மாக்கு கருணாநிதி செஞ்சது பெண்ணிய விடுதலையா? சொல்லுங்கம்மா. உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையை பேசுறதுக்கே உங்களுக்கு வழி இல்லை, நீங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனையை பேசுறீங்க இல்லையா? நான் கேட்பாங்கல்ல நம்ம இந்த மாதிரி வரும்பொழுது. அப்ப நம்ம அதுக்கும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டியிருக்குல்ல. அரசியல்னா அப்படிதான். அரசியலுக்கு வந்திருக்க கூடாது, வந்துட்டீங்கன்னா எல்லா கேள்வியும் தான் கேட்பாங்க. ஏன் இந்த கருத்து நீங்க வச்சீங்களோ அந்த கருத்துக்கு மேல் கருத்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? உங்கள் தந்தை பெண்ணிய விடுதலைக்காக போராடியவரைத்தான் பின்பற்றுகிறார் அப்படின்னா இதுதான் பெண்ணிய விடுதலையா? வீட்டுல ஒரு மனைவி இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் ரகசியமாக ராசாத்தி அம்மாள், அதாவது உங்களுடைய தாயாரை திருமணம் செய்தது எந்த வகையில் பெண்ணியம்னு சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த கேள்வி இருக்கு, இருங்க. உங்களுடைய தாயார் ராசாத்தி அம்மாளுக்காவது ஒரு உண்மையா இருந்தாரா? நீங்க பிறந்தப்போ என்ன நடந்தது? உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, கருணாநிதிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே பத்திரிகையாளர் எவனோ ஒருத்தன் நல்லவன் புண்ணியவான் அவன் புண்ணியம் தேடிக்கிட்டான் உங்க விஷயத்துல. ஆனா அப்போ மறுப்பு கொடுத்தாரா கலைஞர்? பேப்பர்ல வந்ததா? அதாவது அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாரா இல்லையாமா? அப்ப ராசாத்தி அம்மாளுக்கு கலைஞர் செஞ்சது என்ன பெண்ணிய விடுதலையா? சொல்லுங்க. இதுதானே ஈவேரா சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா நான் ஈவேராவை படிக்கலப்பா, நீங்க தான் படிச்சிருக்கீங்க, நீங்க தான் ஃபாலோ பண்றீங்க, அவரோட வழி வழியா நீங்க தான் வந்துட்டு இருக்கீங்கிறது உண்மைன்னா ராசாத்தி அம்மாளுக்கு கருணாநிதி செய்ததுக்கு பேர் என்ன? எங்க ஊர்ல அது துரோகம். பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபடுறது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க அதுக்கு பேர் பெண்ணிய விடுதலைன்னா நான் ஏத்துக்கிறேன். கருணாநிதி பெண்ணிய விடுதலை பேசினார்னு. கலைஞர் எதை செய்தாரோ அதைத்தான் பெரியார் சொன்னார். அதனால கலைஞர் அதுல இம்ப்ரெஸ் ஆகி பண்ணார். அதான் நான் சொல்றேன். நான் மட்டும் மாத்திலாம் சொல்லலையே. கலைஞர் பெரியாரின் கோட்பாட்டுகளையும் கொள்கைகளையும் வலுவாது பின்பற்றியவர். அதை எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லையே. அவ்வளவு தூரம் போக வேண்டாங்க. ஸ்டாலினுக்கு அடுத்தது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திமுக ஏன் உங்களோட துணை முதலமைச்சர் ஆக்கல? எல்லா குவாலிட்டியும் இருக்கேம்மா உங்ககிட்ட. நல்லா பேசுறீங்க, ஞாபக சக்தி இருக்கு, எல்லா நபர்களுடையும் ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கு உங்களுக்கு. அப்போ துணை முதலமைச்சர் பதவிக்கு நீங்க தகுதி இல்லைன்னு யார் முடிவெடுத்தா? உங்களுடைய அண்ணன் அல்ல, ஒரு ஆண் எடுக்கிறான் அந்த முடிவை. ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு ஆண் எடுக்கிறான். உங்களுக்கு சேர்த்துதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க.
உங்களுடைய திமுகக்குள்ளேயே பெண்களுக்கான சமூக நீதி இங்க நேர்மையா இல்லையம்மா? அதை நீங்க பேசியிருக்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு வசதியா இருக்கிறதுனா வெளியே இருக்கவங்களை திட்டலாம். ஆனா திட்டும்போது ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அங்கங்க நீங்க பேசிட்டு போயிடுறீங்க, கடைசியில் நீங்களே மாட்டிக்கிறீங்கிறத தான் நான் சொல்றேன். பெரியாரின் கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் யாருக்கெல்லாம் அட்ராக்ட் ஆகும் தெரியுமா? எவெல்லாம் இந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறானோ, எவெல்லாம் ஒழுக்கம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறானோ, அவனுக்கெல்லாம் பெரியாரோட கருத்து உண்மையிலேயே ஜாலியா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஏன் சத்யராஜ் சொல்லலையா? எனக்கு ஜாலியா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுயநலமா தான் யோசிக்கிறேன்னு சொன்னாரு. உண்மைதானே? சொன்னாரா இல்லையா? பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் இன்னமும் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க நீங்க தாராளமா வாங்கி படிங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் கூட இந்த பெரியாரை பத்தி பேசலாம் பொழுது அவ்வளோ விஷயம் வச்சுட்டு போயிடாரு என்றால். அதனால மீண்டும் மீண்டும் இந்த பெண்ணிய விடுதலைக்காக போராடினவர் பெரியார் அப்படின்லாம் சொல்லி தயவு செஞ்சு தூக்கிட்டு வராதீங்க. மீண்டும் மீண்டும் அவருடைய பர்னிச்சர்கள் உடைக்கப்படும். நன்றி, வணக்கம்.